வணக்கம். வேர்க்கடலை சட்னி தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10-12 மிளகாய் எடுத்திருக்கோம். இதை லேசா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வதக்குறதால வெடிக்காம இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றோம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகாயும் சேர்த்து கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் வேர்க்கடலை தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம். இதை அது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடையில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால இந்த ஸ்வீட்னஸை தாண்டி இந்த காரம் தெரியணும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே இதுக்கு மிளகா சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம், எது வேணாலும். இன்னைக்கு நான் பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிதமான சூட்டில் இதை வறுத்துக்கணும். நிதானமாக வறுத்துக்கிட்டு இருக்கணும். இது செய்யறது ரொம்ப சுலபந்தான். ஒரு பக்கம் இட்லி வேகிற நேரத்திலே கூடவே இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இது வறுந்துருச்சுன்னா இந்த மாதிரி தோல் விட்டுடும். இந்த நேரம் கரெக்டாக இருக்கும். இது எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துடணும். இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.